அமெரிக்கா இல்லைன்னா நேட்டோ இல்லை, அதில் மாற்று கருத்தே கிடையாது, கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன். ஆனால் அமெரிக்கா வெளியில் போனால் தான் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சீரடையும்னு வச்சுக்கோங்க. அவங்க உள்ள சரியில்லை, நீங்கள் வெளில போய் ஆன்சர் தேட முடியாது. ஸோ அப்போ நீ நேட்டோவை உடச்சி தான் ஆகணும். கிரீன்லாந்து அவங்க கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிரீன்லாந்து ஏன் அவருக்கு வேணும்? இப்போ இவ்வளோ நாள் விட்டுட்டு எதுக்காக இப்போ அவருக்கு கிரீன்லாந்து வேணும் அப்படின்னா, இப்போ வெனிசுலாவில் நீ பண்ணது தப்பா இல்லையா? பெரிய தப்பு, ஓகேவா? நீ வந்து பவரை காட்டுற சொல்லி உன் வீக்னஸை காமிச்சிட்ட. இதுக்கு மேலே ஒரு பயம் மதிப்பானா? அடிமை மைண்ட் செட்லாம் உலகம் முழுக்க இருக்கு. ஸோ அது என்னைக்கு முடிச்சுட்டு வெளில வருதோ அன்னைக்கு டாலர் வேணும், மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படிதான் நடக்கும். எல்லா நாட்டுக்கிட்டையும் அமெரிக்காவோட ட்ரெஷரி பாண்ட்ஸ் இருக்கு. எல்லா நாடும் கொண்டு போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா நாளைக்கே அவுட்டு. ஆனால் ஏன் பண்ண மாட்டாங்கிறாங்க அப்படின்னா, இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். கிரீன்லாண்டுங்கும் போது அங்கே இப்போ ரீசெண்டாகவும் சொல்ல முடியுது, கிரீன்லாண்டுடைய பிரைம் மினிஸ்டரே சொல்றாரு, எங்களுக்கு நாங்கள் டென்மார்க் கூட தான் நாங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசை எங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ இவருமே வந்து அப்போ நாங்கள் அடுத்த நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டியது வருன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்றாப்புல. இப்போ கிரீன்லாண்டு அமெரிக்காவோட இணைஞ்சா நல்லதா இல்லை டென்மார்க்கோட இணைஞ்சா நல்லதா? ஏன்னா அமெரிக்கா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இல்லை, யாருக்கு நல்லதுன்னு கேட்குறேன் நான். அதாவது வேணுன்றப்ப சேர்த்துப்பீங்க, வேணான்றப்ப விட்டுருவீங்களா? அதாவது வின் வி வின், லூஸ் யூ லூஸ் அப்படின்னு சொல்றது தான் வெஸ்டர்ன் ஹிப்போக்ரசி. எப்பவுமே இவங்க வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்ததுல, இதுல இங்கிலாந்து, அப்புறமா வந்து அமெரிக்கா, அப்புறமா ரஷ்யா, 3 பேருமே விக்டர்ஸ். 3 பேர் தான் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்க எல்லாம் எதிர்த்து ஆக்சிஸ் ஃபோர்ஸஸ் தோத்து போச்சு. ஸோ நீங்க நினைக்கிறீங்களா அதாவது வெறுமனே இந்த 3 பேர் மாத்திரம் சேர்ந்து ஜெயிக்க முடியும்னு? ரஷ்யா வந்து சோவியத் ரஷ்யாவோட இதை விட்டுருங்க, ஏன்னா சோவியத் ரஷ்யா வாஸ் மேக்ஸிமம் கேஷுவாலிட்டிஸ் அவங்க சைடு தான். ஆமாம், ஓகேவா? கோடிக்கணக்கில் செத்தாங்க, ஓகேவா? அமெரிக்கா எவ்வளோ பேரை இழந்தது, எப்போ உள்ள வந்தது? பிரிட்டன் எப்போ வந்தது? பிரிட்டனோட காலனிகள் சண்டை போட்டாங்க செகண்ட் வேர்ல்டு வார். நாம சண்டை போட்டோம். ஒன்று சொல்லட்டுமா? அசிங்கமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரிட்டனுக்கு எதிராக இங்கே மக்கள் போராடி கொண்டுங்க. இங்கே சுதந்திரம் கேட்டு முதல் உலக போர்லையும் சரி, 2ஆம் உலக போர்லையும் சரி, இந்தியர்கள் பிரிட்டனுக்காக சண்டை போட்டு மடிந்தார்கள். இதை விட ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் பிரிட்டன் பண்ணியிருக்க முடியாது. எங்க ஊர்ல நான் வந்து உனக்கு எதிராக போராடிட்டு இருக்கேன்னா, உனக்காக நான் வேற ஊரை போராடிட்டு இருக்கேன்னா எந்த மாதிரி ஒரு மனநிலை? அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. அந்த கலோனியல் மைண்ட் செட்ல இருந்து இன்னும் வெளியில வரல அவங்க, ஓகே? இப்ப கிரீன்லாந்து அவங்க கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிரீன்லாந்து ஏன் அவருக்கு வேணும்? இப்ப இவ்வளவு நாள் விட்டுட்டு எதுக்காக இப்ப அவருக்கு கிரீன்லாந்து வேணும் அப்படின்னா, நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் 2-3 விஷயத்தை நான் பாக்குறேன். என்னன்னா, கனடா வந்து 51ஆவது ஸ்டேட்னு இவர் அறிவிச்சிட்டாரு ஆல்ரெடி, ஓகே? அப்போ வந்து உங்களுக்கு அமெரிக்கா, அதாவது வட அமெரிக்க நாடு. இன்னொரு விஷயமும் பார்க்கணும், என்னன்னா மெக்சிகோ இருக்கு இல்லையா? மெக்சிகோ தன்னுடைய படைகளை தன்னுடைய வட பிரதேசத்துக்கு நகர்த்துகிறது. ஓகே, எந்த டைம் எதனால ரெடியா இருக்காங்க? ஏன்னா அமெரிக்கா வந்து டெக்சாஸ் வழியாக மெக்சிகோ மீது படையெடுப்பதற்கு தயாராகி இருக்கிறது அப்படின்ற கருத்துனால அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கலோனிய தத்துவம் இன்னும் முடியவில்லை. இங்கிலாந்துல இருந்து கிளம்பி நேரா அமெரிக்கா பக்கம் போயிடுச்சு. அமெரிக்காவில் அதே காலனி ஆதிக்கம் இருக்கிறது. இதை தான் இப்போ உலகத்துக்கு அமெரிக்கா காமிட்டுகிறது. டென்மார்க்கிடம் இருந்து அந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் நேட்டோ விழும். நேட்டோன்னு இருக்காது. நேட்டோ இல்லாம போவதற்கு ட்ரம்ப் எல்லா வேலையும் செய்யறாரு, செலவை கம்மி பண்றாரு. நான் இல்லைன்னா சொல்லலை, ஆனா அதற்கு இது வழி அல்ல. பெருந்தன்மையா இதுக்கு மேல வந்து இல்லப்பா என்னால பாத்துக்க முடியல, நீ ஏன் கிளம்புன்னு சொல்றது பெட்ரு. ஆனா சார், ட்ரம்ப் சொல்லும் போது நான் மட்டும் இல்லைன்னா நேட்டோவே இருந்திருக்காதுன்ற மாதிரி இப்பவும் சொல்றோம். இப்போ அதே தான் சொல்றேன் நான், மாற்றமே இல்லை. அமெரிக்கா இல்லைன்னா நேட்டோ இல்லை, அதுல மாற்று கருத்தே கிடையாது, கன்ஃபார்ம்டா சொல்றேன். ஆனா அமெரிக்கா வெளியில போனாதான் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சீரடையும்னு வச்சுக்கோங்க. அவங்க உள்ள சரியில்லை, நீ வெளில போய் ஆன்சர் தேட முடியாது. ஸோ அப்போ நீ நாட்டோவை உடச்சி தான் ஆகணும். இதே தான் சோவியத் யூனியன்லேயும் வந்தது. சோவியத் யூனியன்லையும் வார்சா பேக்ட்னு ஒன்று இருந்தது. ஆமாம் சார், நேட்டோவுக்கு ஈக்குவலண்ட்டாக வார்சா பேக்ட் இருந்தது. வார்சா பேக்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் டு கோ. இங்கே நாட்டோ வில் பி ஃபர்ஸ்ட் டு கோ. அண்ட் தென் வாட் எவர் ஹேப்பன் வித் சோவியத் யூனியன் வில் ஹேப்பன் வித் அமெரிக்கா. நடக்கணும்னு சொல்ல, நடக்கலாம், நடக்கும், அவ்வளோதான். நடக்கணுன்றதுக்கும் நடக்கும்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் நடக்கும், அதை நோக்கி தான் அமெரிக்கா பயணிக்கிறது. அதனால நீங்கள் டென்மார்க்கில் எதுக்கு வேணும் அப்படின்னா, அங்கே ரேர் எர்த் மினரல்ஸ்க்காக வேணும். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, துருவ பகுதியில் டேரெக்டாக ரஷ்யாவோட மோதல் போக்கு வந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து அடிக்கலான்னு சொல்லி வேணும்.
அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே டெஸ்டிங் கிரவுண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், மனிதர்களே இல்லை. ஆமாம் சார், வெரி லெஸ். பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர் போது அணு ஆயுதங்களை சோதனை செய்கிறது, இதே முத்தை உதிர்த்தவர் ட்ரம்ப். நாமும் சோதனை செய்ய வேண்டும், இந்த முத்தையும் அதே அன்னைக்கு உதிர்த்தார். இப்போ எங்கே டெஸ்ட் பண்ணுவீங்க? நெவாடாவில் பண்ணீங்கன்னா அந்த ஊரில் உதைப்பாங்க உங்களை, அந்த ஸ்டேட்ஸ்லலாம். ஸோ உள்ளுக்குள்ளே நீங்கள் திருப்பி டெஸ்டிங்லாம் ஆல்ரெடி வெஸ்டர்ன், அதாவது யூரோ இப்போ மேப் இருக்குல்ல, அதில் வெஸ்டர்ன் சைடு மாத்திரம் உங்களோட டாமினேஷன் இருக்கும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய மேப் இருக்குல்ல, அமெரிக்கா மேப்பில் நடுவில் ஒரு கோடு போடுங்க, 100 டிகிரி 99 டிகிரி இது வெஸ்ட்டு அந்த லைன் போடுங்க. போட்ட உடனே அதுக்கு வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிட்டி தான் இருக்கும். ஆமாம் சார், ஃபுல்லாக லேண்டு தான், காலி லேண்டாக தான் இருக்கும். ஈஸ்டர்ன் சைடு இது வந்து இந்த படம் ஆயுத எழுத்து படத்தில் வந்து பாரதி ராஜா சார் ஒரு வசனம் சொல்லுவார், இது பூகோள கோளாறா, இது பொருளாதாரத்தின் கோளாறா. அந்த மாதிரி தான் அமெரிக்காவுமே. கிழக்கு பகுதி வந்து ரொம்ப ஃப்ளோரிஷிங்காக இருக்கும். ஆமாம் சார். மேற்கு பகுதி வந்து, ஆனால் நீங்கள் அந்த கலிஃபோர்னியா அந்த சிலிகான் வேலி அந்த இது பத்திரம் எடுத்துட்டிங்கன்னா மேற்கு பகுதியில் ஒன்றுமே கிடையாது. சரியா? அந்த மாதிரி தான். ஸோ அந்த பகுதியில் தான் இவங்க நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல. ஸோ இப்போ அந்த டெஸ்டிங் எல்லாம் திருப்பி ஆரம்பிக்க முடியாது. ஸோ இப்போ கிரீன்லாண்டை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே யாரும் கேட்பார் பிற்பார் கிடையாது. 50,000 பேர் தானே, இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் காலி பண்ணவங்க தானே. இவங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாம் எப்படி அம்மா வந்த பாயை கொடுத்து தானே இவங்க எல்லாம் காலி பண்ணாங்க. 50,000 பேர் எவிக் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. டியேகோ கார்சியா நிலைமை எடுத்துக்கங்க. டியேகோ கார்சியா நம்மளேருந்து சென்னையிலேருந்து இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து 1800 கிலோமீட்டருங்க. நேராக கீழே கோடு போட்டிங்கன்னா டியேகோ கார்சியான்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு வந்து யூகேவும் யூஎஸ்எஸ் சேர்ந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. சாரி ஃபார் மை வேர்ட், பட் ஸ்டில் அது அப்படிதான். ஓகேவா? அந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாம் எதுக்கு மூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க பேஸ் வச்சிருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல பேஸு? இந்த காலத்துல உன்னுடைய நாடு, நீ வந்து அதாவது மற்ற ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றல, நீ முதல்ல உன் ஊருக்குள்ள இருக்கிய, நீ ஊருக்கு வெளியில ஃபுல்லா எல்லாத்துலயும் பேஸ் வச்சிருக்க. குவாம்ல நீ பேஸ் வச்சிருக்க. அந்த மக்கள் எல்லாம் எங்க என்ன பண்ணுவாங்க? ஹவாய் எப்படி வந்ததுன்னு பாருங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கதையெல்லாம் இவங்க இந்த இந்த ஹவாயே இப்படிதான். ஹவாய் அனெக்சேஷன் இதே ஸ்டோரி தான், ஒரு வித்தியாசமும் கிடையாது. 1776 ஜூலை மாதம் 4ஆம் தேதி மேப் என்னன்னு பாருங்க. 1848 அமெரிக்காவோட மேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே 1900 மேப் எப்படி வருதுன்னு பாருங்க. 1945 அப்புறம் மேப் பாருங்க. இப்போ ஓவர்சீஸ் டெரிட்டரின்னு பாருங்க. ஸோ இவங்க வந்து உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாடு பிடிக்காத, அடுத்த நாடு மீது ஆதிக்கம் செலுத்தாதே, இதெல்லாம் ஊருக்கெல்லாம் அட்வைஸ். இப்போ கண்ணெதிர பார்க்குறோமே அந்த நாட்டோடைய ஒருங்கிணைந்த பகுதியை நான் எந்த வேணும், நான் பிரசிடென்ட்னே போட்டுக்கிறாருன்னா அந்த அளவுக்கு இதை நீங்கள் காமெடியாக எடுத்துக்க முடியாது. ஒரு டைம் வரைக்கும் தான் அது காமெடியாக இருக்கும், அதுக்கு மேலே அது நான்சென்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? நீ ஓரளவுக்கு நீ பெரிய ஆள் தான், உங்ககிட்ட பவர் இருக்கு, நீ வந்து ஃபுல் பவரில் வச்சிருக்க. அணு ஆயுதம், ஜப்பான் மேலே அணு ஆயுதம் போட்ட, அதாவது ஜப்பான் மாத்திரம் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு அதாவது பொருளாதாரமோ வணிகமோ மற்ற எல்லாத்தையும் விட்டுடுங்க, ஒரு மக்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்தின் மீது அணு ஆயுதத்தை போட்ட ஒரே நாடு உங்க நாடு தான். நீங்க தான் மற்ற நாடுலாம் அணு ஆயுதம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூ ஆர் கிவிங் சர்மான்ஸ். ஓகேவா? ஸோ இங்க ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட பவர் இருக்குன்றதுனால இந்த மாதிரி பண்ணி நாடு பிடிக்கிறத இந்த சமயத்தில் பண்ணினா யூரோப் ரெடியா இருக்காங்க. பிரான்ஸ் சொல்லிட்டான் நாட்டோலேருந்து வெளில வர. அதுவும் டவுட் வருது சார். என்னன்னா இப்போ ஆல்ரெடி வந்து யூரோப்பிய யூனியனும் அமெரிக்கா வந்து வச்சு ஓகேவா இருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போ இந்த கிரீன்லாண்ட் அவர் பிடிக்கிறதுனால யூரோப்பிய யூனியன்லேயே நிறைய கண்ட்ரிஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டோவே போயிடுங்க, அதான் சொல்றேன். இப்போ அவங்க எல்லாமே ரஷ்யன் சைடா போயிட மாட்டாங்களா சார்? ரஷ்யாவுடைய இவர் சொல்றாரு, மெட்வெடிவ் சொல்றாரு, 51,000 பேர் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவுதான். சரி, நீ பண்ணும்போது நாம பண்ணலாம்ல. ஸோ நீ ஒரே இடத்துல இப்போ வெனிசுலால நீ பண்ணது தப்பா இல்லையா? பெரிய தப்பு. ஓகேவா? நீ வந்து பவரை காட்டுற சொல்லி உன் வீக்னஸ் காமிச்சிட்ட. இதுக்கு மேல ஒரு பயம் மதிப்பானா? அது நம்மளுக்கு நடக்குது எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் எல்லா நாடும் யோசிக்கணும். எங்க வெனிசுலால இன்னைக்கு நடக்குது, வெனிசுலா மக்கள் மகிழ்ச்சின்னு இவங்க பேப்பர்ல எழுதுறாங்க. நம்ம ஊர்ல லோக்கல் பேப்பர்ல எழுதுவாங்க தெரியுமா? மழை பெஞ்சது, தண்ணி நிக்குது ரோட்ல, பண்ணி மக்கள் மகிழ்ச்சி, மழை பெய்ஞ்சது, மக்கள் மகிழ்ச்சி எழுதுறாங்க பேப்பர்ல. இதுவே எனக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல, மழைநீளத்தை பக்கமா எழுதிட்டு இருக்காங்க ஆர்டிகல்ஸ். முழங்கால அளவு தண்ணி நிக்குது, எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஸோ இதே மாதிரி தான் நாங்க புவிசார் அரசியலே கொண்டு போறாங்க. அந்த ஊர்ல அவங்க நாட்டுல தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை புஷ்னு போயிட்டாங்க, எப்படி மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க? 10 பேர் 20 பேர் மகிழ்ச்சியா இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது உன் ஊர்ல பண்ற உங்க மக்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? உங்க மக்கள் யாராவது கொஞ்சமாவது யோசிச்சு இது என் தலைவனா இருந்தாலும் என் நாடா இருந்தாலும் என் நாடு பண்றது தப்புன்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும்ல. ஒரு ஃபீலிங்கா இல்லைல்ல உங்களுக்கு. அப்ப சொசைட்டியா they want this. அந்த ஹெகிமோனியல் மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க. இல்லை அவங்க கலோனியல் மைண்ட் செட், அதாவது அந்த இம்பீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டில் இருக்காங்க.
ஸோ வேர்ல்டு இஸ் ஸ்டில் இந்த கலோனியல் மைண்ட் செட். நம்ம வந்து அதுலேருந்து வெளில வரணும். பாரத பிரதமர் ரொம்ப சிறப்பாக பேசினார் 2 நாள் முன்னாடி 12ஆம் தேதி அன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஒரு மீட்டிங்கில் பேசினார். அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் எழுதுறாங்க அதை பற்றி, இந்த மாதிரி எங்கள் தலைவர் இல்லையேன்னு அவங்க பாட்காஸ்ட்லாம் விடுறாங்க. மோடி அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி அறிவில்லாத மாதிரி ஒரு வெனிசுலாவுடைய அதிபர்னு போட்டுட்டு இருக்காரு. ஆனால் மோடி அவர்களோட பாருங்கள் எவ்வளோ பொறுப்பாக ஒரு நாட்டோடைய தலைமை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, பேசுகிறாரு ஒரு மீட்டிங்கில். இவ்வளோ தாங்க இந்தியாவோட ஃபியூச்சர் சீல்டு, இதுதான் ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம வச்சுக்கிட்டு நாம் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம கலோனியல் மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஸோ நாம் வெளில வரும். உலகமே கலோனியல் மைண்ட் செட்டில் இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா ஒரு வார்த்தை, ஏங்க மற்ற நாடுகள்லாம் கம்முன்னு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம இன்னும் வெளில வரல, இன்னும் அதே மைண்ட் செட்டில் இருக்கும். அடிமை மைண்ட் செட்லாம் உலகம் முழுக்க இருக்குது. ஸோ அது என்னைக்கு முடிச்சுட்டு வெளில வருதோ அன்றைக்கி டாலர் வேணும், மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒபேக் ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்னு ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ டாலர் என்ன போய் ஆயில் எக்ஸ்போர்ட்டை நிறுத்தணும் அப்படின்னா என்ன அளவுக்கு ஆகும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். பட் ஏன் அவங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து அமெரிக்கா செக் வைக்க மாட்டேங்கிறாங்க? இங்கே ப்ராப்ளம் வந்து அதான் சொன்னேன், வேர்ல்டு ஆர்டர் போயிட்டு இருக்கு. இது வந்து ரூல் பேஸ்டு ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் யார் பெரிய ஆளோ அவன் வந்து தப்பு பண்ணட்டோன்றதுக்காக வெயிட் பண்ணுறோம், வேற எதுவுமே இல்லை. ஸோ லெட் இம் மேக் த மிஸ்டேக். சைனா ஏன் பண்ண மாட்டான்? சைனா வந்து ஒரே நாளில் சைனாவோட கடன், அமெரிக்காவோட கடன் சைனாவில் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, திரும்பி போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. எல்லா நாட்டுக்கிட்டையும் அமெரிக்காவோட ட்ரெஷரி பாண்ட்ஸ் இருக்கு. எல்லா நாடும் கொண்டு போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா நாளைக்கே அவுட்டு. ஆனால் ஏன் பண்ண மாட்டாங்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரூல் பேஸ்டு ஆர்டர் போயிட்டு இருக்கு. இதை யார் மீறுறாங்கன்றது உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மசில் பவரை நீங்கள் காட்ட முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரூலை உடைக்க முடியும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது உலக நாடுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இவங்க பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட எண்ணங்கள் வெளியில் வரட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக தானே வெளில வருது. நேற்று ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, குடிமகனாகவே இருந்தாலும். இது புதுசு, நான் சொல்கிறது வடிவேல் சார், இது புதுசு சார் அப்படின்னு. அது மாதிரி தான் இது புதுசு. என்னென்னா, நீ குடிமகனாகவே இருந்தாலும், நான் சொல்கிறது கிரீன் கார்டோ இல்லை H1Bயோ L1ஓ B1ஓ அந்த வீசாலாம் கிடையாது. நீ அமெரிக்க குடிமகன் பிரஜையாகவே இருந்த அமெரிக்கா பாஸ்போர்ட்டே வச்சுருந்தாலும் நீ ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணேன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா உன் குடியுரிமை ரத்து செய்யப்படும். அப்படியேப்பா. அவர் எங்கே வராருன்னு உங்களுக்கு புரிய முடிஞ்சதுன்னா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்ல வராரு, கனவு கலைஞ்சிச்சு எழுந்துங்கப்பான்னு சொல்கிறாரு. ஓகே, அப்படி தான் நான் பார்க்குறேன். அமெரிக்கன் ட்ரீம் அஸ் அஃபிஷியலி எண்டட். ஸோ அவர் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, யாரை வேணால் எப்போ வேணால் எந்த காரணத்தை வேணால் சொல்லி உங்களால் அங்கே போய் கேஸ் ஆட முடியுமா? முடியாது. முதல்ல நீங்கள் கேஸ் ஆடுறதுக்கு ஏதாவது மீன்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா, பேக் பண்ணி எப்போ வேணால் யாரை வேணால் அனுப்புவேன் அப்படின்றத அமெரிக்காவுடைய இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி சொல்கிறார். இதுக்கு அமெரிக்க குடிமகன்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறார் கூடவே, கிரீன்லாண்டை வந்து நான் பிடிப்பேன் அப்படிங்கிறார். பிடிக்கும் போது சொல்லும்போது 500 வருஷத்துக்கு முன்னாடி போட்டில் வந்து இறங்கினவங்களுக்கெல்லாம் அந்த நாட்டு அந்த பகுதி மேலே உரிமை இல்லை அப்படின்றாரு. நீ யார் முதல்ல? 400 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதே மாதிரி ஒருத்தவன் ஜெர்மனியிலேருந்து அவரோட தாத்தா இருந்தாருன்னு சொல்லிட்டு குடியுரிமை சான்றிதழை கொண்டு போய் கொடுக்குறாரு. அவரோட ஜெர்மனோட இப்போ வந்திருந்தார்ல மெர்ஸ், அவர் வந்து அமெரிக்கா போகும்போது முதல் தடவை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, இவர் பிரசிடென்ட் இது சான்சலர் ஆன பிறகு இவர் அமெரிக்கா போறாரு ட்ரம்ப்பை பார்க்கறதுக்கு. ட்ரம்ப்புக்கு முதல்ல கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? ட்ரம்ப்போட தாத்தாவோட பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட். அதுல இவரோட தாத்தா யாரு, ட்ரம்ப்போட சொந்த தாத்தா வந்து ஜெர்மன் நாட்டு பிரஜை. அந்த குடியுரிமை பத்தி இவர் ரொம்ப பேசுறாருல. இவரோட மனைவி யாருன்றது விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி இவரே வந்து ஒரு 3 தலைவருக்கு முன்னாடி என்ன இருந்தாருன்னு பார்க்கணும். இவருடைய தாத்தா வந்து ஜெர்மன்ல பிறந்ததுக்கு அந்த அத்தாட்சி இருக்கு, சான்றிதழ் இருக்கு, எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொடுத்துட்டு சிரிச்சாரு பாருங்க. அங்கேயே ட்ரம்ப் வந்து அந்த க்ளூலெஸ் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு எல்லா கேமராவையும் பார்த்தார். அந்த முடிஞ்ச அந்த வீடியோ எடுத்து பாருங்க. ஸோ அங்கதான் இவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ இப்போ இவங்க யாரை வந்து வெளியில போக சொல்றாங்க கிரீன்லாண்ட்ல இருந்து? முதல்ல நீங்க யாரு? அப்ப அங்க இருந்த அப்பாச்சி, சிரோக்கி, அப்புறம் மோஹாக்கு, இவங்கெல்லாம் வந்து மொஹிக்கன்ஸ், இவங்கெல்லாம் என்ன? ஸோ இவங்கெல்லாம் எங்க போவாங்க? ஸோ இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லாருமே வெளில போனோன்னா இவங்க தான் ஆட்சி செய்யணும் அந்த ஊரை. இப்போ வந்து இப்போ வெனிசுலாவோட பிரசிடென்ட் அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் அங்கேருந்து தூக்கிட்டு போனாங்க. அடுத்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் மக்களை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்மி அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார். சரி, என்ன சார் எல்லா கண்ட்ரிலும் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிட்டு நாங்கள் ஆர்மி இறக்குவோம் பண்ணுவோம் அப்படின்னா மற்ற நாடுகள் ஏன் சார் வேடிக்கை பார்க்குறாங்க? அமெரிக்கா தன்னுடைய டாலருடைய ஆதிக்கத்தை இழக்கிறது.
அதுக்கு எல்லா நாடும் இவங்க தப்பு பண்ணட்டும்ன்றதுக்காக வெயிட் பண்றாங்க. ஓகே. அதாவது இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டாலர், அதாவது பிரிக்ஸ், அந்த டாலர்லாம் இதாக இங்க நீங்க கை வைக்கிறது எல்லாமே ஆயில் தான் பிரச்சனை. டாலர் எதனால இழங்குது? அந்த ஆயில் உலகத்தோட மிகப்பெரிய ஆயுதம்ன்றது டாலர் தான். நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் இதை பத்தி. உலகத்தோட பெரிய ஆயுதம் அப்படிங்கிறது B2 பாம்பர்ல இருந்து போடப்படுகின்ற அணு ஆயுதம் அல்ல, டாலர். $1 நோட், ஓகேவா? அது அந்த 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 பில்ல என்ன இருக்குதோ அதுதான் உலகத்துல மிகப்பெரிய கரன்சி, அதுதான் அப்படின்னு சொல்லி இவங்க கட்டமைச்சிருக்காங்க. அது 1971க்கு அப்புறமா கோல்டு ஸ்டாண்டர்ட்ல இருந்து வெளில போறாங்க இவங்க. கோல்டு, அதாவது ஒரு ரூபா நோட் அடிக்கிறோம்னா எப்படி அடிக்கிறோம்? இந்த ரூபாய்க்கு நிகரான தங்கத்தை கொண்டு போய் நான் வந்து ஒரு வால்ட்டில் வச்சிருவேன். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டான ஒரு அமௌண்ட், எத்தனை ரூபாவோ அத்தனை ரூபா நான் அடிச்சு வச்சேன்னா அதுக்கான ஈக்குவலண்ட் தங்கம் என்கிட்ட இருக்குன்றது இந்தியா காமிக்கும். இதே மாதிரி எல்லா நாடுகளுமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இந்த அளவுக்கு தங்கம் எங்ககிட்ட இருக்குன்னு இருப்பை காமிச்சிட்டு ஸோ இந்த ரூபாய் நோட்டு செல்லும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். டாலருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இருந்ததுன்னா சொன்னால் கேட்டுக்கிறேன். ஏன்னா 1971க்கு அப்புறமா, ஓகேவா, அது டாலர் வந்து கோல்டன் ஸ்டாண்டர்ட்லேருந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ அந்த டாலர் எதுலேருந்து அடிக்கிறாங்கன்னா காற்றுலேருந்து அடிக்கிறாங்க. சரியா? எதுலேருந்து அடிக்கிறான், எதில் கொடுக்குறான், அவன் கடன் எதுலேருந்து வாங்குறான், எப்போ அடைக்கிறான், யார் கடன் வாங்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, எதுவுமே டிரான்ஸ்பரண்டாக இல்லை. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நாளாக மாற்றப்பட வேண்டியது நம் நன்மைக்காக இல்லை, அமெரிக்க மக்களின் நன்மைக்காகவே அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, இது நம்மளுடைய நன்மைக்காக இல்லை, உலகத்தின் நன்மைக்காக இல்லை. ஊர்லேயே பிரச்சனை, வரவு செலவு கணக்கு சரியில்லை, 38 ட்ரில்லியன் அளவுக்கான கடன் வைத்திருக்கிறாய், 38 ட்ரில்லியன், உன்னுடைய வரவு 28 ட்ரில்லியன்லேருந்து 29 ட்ரில்லியன் வரவு. ஸோ வரவுக்கும் செலவுக்குமான இது வந்து பேலன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்ட. ஒரு மாடி அளவுலேருந்து கீழே வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா கையில் ஒரு ஏர்லைன் ஃப்ராக்சர் வரும். 2 மாடியிலேருந்து வரும்போது நல்ல பெரிய ஃப்ராக்சர் ஆகும், தலையில் எல்லாம் அடிபட்டதுன்னா வைப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு 100 மாடி கட்டடத்துல ஒன்றா என்ன ஆகுமோ அதுதான் அமெரிக்கா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சமயத்தில் இவங்க அதை சரி பண்ணுறதுக்கு பதிலாக மேலும் மேலும் தவறு செய்கிறார்கள். அந்த டாலர் எதை நம்பி இருக்கிறது அப்படின்னா, டாலர் அமெரிக்காவுடைய ஆர்மியை நம்பி இருக்கு, டாலருடைய ஹெகிமோனி. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய அந்த ஆர்மி அது மாத்திரம் நம்பி இருக்கானா? இல்லை, அது அமெரிக்காவுடைய ஆயில் பேஸ்ட் எக்கானமி நம்பி இருக்கு. உலகத்தில் எந்த நாட்டுக்கு ஆயில் வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் ஒரு வெப்பன் மாதிரி வச்சிருக்கிறது வந்து டாலர் தான். ஸோ பெட்ரோ டாலர் சிஸ்டமும் அமெரிக்கன் ஆர்மியும் இது ரெண்டும் தான் அமெரிக்க டாலரை தூக்கி பிடித்து நிற்குது. ஸோ இப்போ இந்த எக்கனாமிக் சிஸ்டம் ஃபெயில் ஆகுது, அதாவது எக்கானமியும் ஃபெயில் ஆகுது. அதாவது அமெரிக்காவை நம்பி இனிமேல் இல்லைப்பா, டாலரை நம்பி இல்லை, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு பிரிக்ஸ் நாடுகள் முடிவெடுக்கிறாங்க. இல்லை மற்ற நாடுகளும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் நான்சென்ஸ், டு பி ஃப்ராங்க் அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு தலைவர் மாதிரி பேசலைன்னா அடுத்தது வந்து நம்மள சொல்லுவாங்க நீ பேசுறது வந்து நார்மலாக இருக்காங்க. ஒரு தலைவர் மாதிரி பேசாத போது ஒரு காமனர் மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ இது அமெரிக்காவில் இருக்க குடிமகன்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அமெரிக்கா தான் அங்கே இருக்க ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சொசைட்டியாக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொசைட்டி எந்த நிலைமைக்கு போகும்னு. ஒரு தலைவர் தப்பு பண்ணுறான், வேற நாட்டோட தலைவனை புடிச்சுன்னு வந்து உட்கார வச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டேன் பாருன்றான். அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணணும், நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லணும்ல. அவங்களோட அந்த செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்களாம் தப்புன்னு சொல்லணும், இல்லை மக்களாவது சொல்லணும். ஒரு பேப்பர்லையாவது, நியூஸ் பேப்பர்லையாவது எழுதணும்ல ட்ரம்ப் பண்ணது தப்புன்னு. அமெரிக்கா மீடியாவில் ஏதாவது ஒரு இடத்துல சரியா இருக்கா பாருங்களேன். ஈரானில் இப்போ கை வைக்கிறாங்களே, வெளிப்படையாக சொல்கிறாங்களே, ஊரில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குடா, 38 ட்ரில்லியன் கடன் இருக்கு, அடுத்தது டாலர் விழுந்ததுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது, நீ என்ன பண்ண போறன்னு பாருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அமெரிக்கன் மீடியா, அமெரிக்காவுடைய ஜேர்னலிஸ்ட் யாராவது ட்ரம்ப்புக்கு எதிராகவோ இல்லை அமெரிக்கன் கவர்மெண்ட் பண்ற தப்புக்கு எதிராக எழுதுறாங்களா பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் த டோட்டல் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆப்போசிஷன்லாம் இல்லையா? அதான் சொல்கிறேன், 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பைபார்ட்டிசான் பில் மூவ் பண்ணுறாங்கல்ல 500%க்கு. சி அமெரிக்கன் பைபார்ட்டிசான் மாதிரி ஒரு, அதை தான் சொன்னேன், கேபிட்டலிசம் குரோனி கேபிட்டலிசம் வித்தியாசம் இருக்கு, கம்யூனிசம் குரோனி கம்யூனிசம் இருக்கு. ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து அமெரிக்கா இஸ் லைக் எம்ப்ரேசிங் த குரோனி திங்ஸ் நவ். ஸோ ஒரு ஆளுங்கட்சி தப்பு பண்ணா எதிர்கட்சி தப்புன்னு சொல்லணும். இடிப்பாறை இல்லாத ஏமாறாமன்னு கெடுப்பார் இல்லாது கெடும். ஸோ இப்போ கெடுக்கிறதுக்கு வேற ஆள்லாம் வேணாம், நீயே கெட்டு அப்படின்ற மாதிரி இப்போ கழுத கட்சியிலேருந்து வாயை சொல்லணும்ல, நீ பண்ணுற தப்பு அப்படின்ட்டு. இது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரஷ்யாவை சாங்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பில் கொண்டு வராங்க. ஓகே, ரஷ்யன் சாங்ஷன்ஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. அந்த பில் வந்து பைபார்ட்டிசான் பில். யார் எப்படி ஒரு பைபார்ட்டிசான், ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்குது, எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது பைபார்ட்டிசான் பில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேருக்குமே
மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் பைபார்ட்டிசான் பில் வரும்போது பாஸ் ஆகும். இதுதான் கணக்கு. சரியா? ரெண்டு பேருமே அந்த ரெண்டு கட்சியோட கொறடா சொல்லுவாங்க, நீ ஓட்டு போட்டு தான் ஆகணும். பைபார்ட்டிசான் பில் வந்ததுன்னா பாஸ் ஆன மாதிரி கணக்கு. அது சும்மா பேருக்குன்னு கொண்டு வருவாங்க, ஓட்டு போடுவாங்க, முடிச்சுடுவாங்க. அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி பில்லில் எதை பாஸ் பண்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் வாங்குவதற்கு 500% வரை வரி. ஸோ இதை யார் கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா குடியரசு கட்சியிலேருந்து கொண்டு வராங்க. அது வழிமொழி அதை பற்றி ஜனநாயக கட்சியிலேருந்து வருது. ஸோ அப்போ ரெண்டு பேருமே கூட்டு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அது பிரச்சனை வரும். கூட்டாக சேர்ந்து இதை பில்லை மூவ் பண்ணுறாங்கன்னு எடுத்துகிட்டு போகணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அமெரிக்கா டாலர் அப்படிங்கிறது சரியுமா சரியாதா? யார் வாங்குவாங்க? ஸோ இப்போ இனிமேல் ஆயில் அப்படிங்கிறது நான் டைரெக்டாக வாங்கிக்கிறேன், உங்ககிட்ட வேண்டாம். ஸோ அப்போ அந்த எண்ணெயோட கண்ட்ரோல் எப்படி எடுப்பேன்? இப்போ எண்ணெய் வளங்கள் இருக்கிற நாடுகள்லாம் பார்ப்போம். அதில் பிரிக்ஸில் இப்போ புதுசாக இப்போ நம்ம தலைமை ஏற்றிருக்கோம். நேற்று தான் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அந்த பிரிக்ஸோடைய புது சின்னத்தை அறிமுகப்படுத்தினார். அது வெப்சைட் எல்லாமே நேற்று தான். பிரிக்ஸோட தலைமை இந்த வருஷம் நம்மளுது. அது பிரிக்ஸ் ப்ளஸ் ஆன பிறகு வரக்கூடிய முதல் கூட்டம் இப்போ நம்ம கிட்ட தான் நடக்குது. 11 நாடுகள் நம்ம கூட இருக்காங்க. அந்த கூட்டமைப்பில் இப்போ மீட்டிங் நடக்குது. ஸோ அது இந்தியா தான் தலைமை ஏற்கிறது. ஸோ இந்த சமயத்தில் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கின்ற நாடுகளுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து ஆயில் வாங்குறவனு இதில் இருக்கான், ஆயில் விற்கிறவனு இதில் இருக்கான். ஈரான் இதில் ஒன் ஆஃப் த மெயின் கண்ட்ரின்னு வச்சுப்போம். ரஷ்யா நம்பர் 1 ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஈரான் இருக்காங்க, UAE இருக்காங்க, எத்தியோப்பியா இருக்காங்க. ஸோ எல்லா நாடுகளும் இதில் இருக்காங்க இப்போ. ஸோ இப்படி இருக்கும்போது வர்த்தகங்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே பைலேட்ரலாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. கரன்சிஸில் டாலருடைய தேவையே இருக்காது. ஸோ டாலருடைய தேவை இருக்காது அப்படின்னா டாலர் விழுந்ததுன்னா அமெரிக்கா விழும். இவ்வளோ தான். இதுக்கு தான் அவர் பயப்படுறாரு. போன பிரிக்ஸ் கூட்டம் நடந்தது இல்லையா, பிரேசிலில் நடந்தது. லுலா அவர்கள் வந்து சொல்லும் போது நாமளே இதுக்கு மேலே வேறு எந்த ஒரு கரன்சிக்கு போக வேண்டாம், பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரலான்னு ரஷ்யாவோட தலைமையில் இருக்கும் போது இருந்தது. ஆனால் இந்தியா என்ன சொல்லுதுன்னா பிரிக்ஸ் கரன்சின்றது ஒன்று கொண்டு வர வேண்டாம், பைலேட்டரலாக போகலாம், அதுதான் நல்லது. ஸோ அதே தான் இந்தியா திரும்பவும் இது சொல்கிறது என்னென்னா, ஆர்டர் மாறும் போது மொத்தமாக சேஞ்ச் ஆகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம்னு சொல்லிட்டு பைலேட்டரலாக கொண்டு போகலான்ட்டு. இந்த விஷயம் தாங்க, வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னா ஆயில் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும், அது அமெரிக்க டாலரில் நடைபெற வேண்டும். அப்படி நடந்ததுன்னா அமெரிக்கா வல்லரசாகவே தொடரும். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பயனர்களுக்கு மிக்க நன்றி. வந்தே மாதரம் சார். ஜெய்ஹிந்த் சார்.